இத்தனை நடிகர்களை விட்டுட்டு ஏன் விஜய் மீது இவருக்கு வன்மம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக ரஜினிக்கே விஜய் தான் போட்டியாளராக இருக்கார், அல்லது விஜய்க்கு ரஜினி போட்டியாளராக இருக்கார். இதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அதனால தான் இவருடைய கோபமும் வன்மமும் விஜய் மேலே திரும்பி இருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஒரு ரசிகன், ஒரு முட்டாள் ரசிகன் விஜய் குறித்து இப்படி பேசியிருக்கான் அப்படின்னா உண்மையில் என்ன பண்ணணும் ரஜினிகாந்த் அப்படின்னா, அந்த ரசிகனை அவர் கண்டிக்கணும், அவரே கண்டிக்கணும். அப்போ தான் சிவகார்த்திகேயன் ஸ்ருதிஹாசன் குறித்து ஒரு லூஸ் டாக் விடுறாரு. சிவகார்த்திகேயன் பயங்கர லூஸ் டாக் பேர் வழிங்கிறது அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு தெரியும். எல்லாரும் குறித்தும் சகட்டு மேனிக்கு கமெண்ட் அடிப்பார். அந்த மாதிரி ஸ்ருதி குறித்து அவர் ஒரு மோசமாக ஒரு கமெண்ட் அடிக்க, அந்த கமெண்ட்டு அப்படி மெல்ல வெளியாகி ஒரு கட்டத்தில் கமல் ரசிகர்கள்கிட்டயே அந்த செய்தி போயிடுச்சு. அதுலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிவகார்த்திகேயன் மேலே பயங்கர காண்டாயிட்டாங்க. சிவகார்த்திகேயன் இங்கிருந்து மதுரைக்கு போகிறாரு, இந்த ஃப்ளைட்டில் சிவகார்த்திகேயன் வராரு, அவரை கொஞ்சம் கவனிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சிவகார்த்திகேயன் போய் இறங்குறாரு. அவரை கமல் ரசிகர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த விஷயம் கமலுக்கு தெரிஞ்சோன்னா இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு ஆடியோ வைரல் ஆனது. அது ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். விஜய் பிரச்சாரம் போகும்போது அவர் மீது முட்டை வீசணும் அப்படின்னு ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாங்க. இதுக்கு விஜய் ரசிகர்களும் கொந்தளித்து பதிலடி கொடுத்துருந்தாங்க. இந்த சூழலில் ரஜினிகாந்த் அவருடைய மேலாளர் இவர் வெளிப்படையாக, ரியாஸ் அவர்கள் வெளிப்படையாக இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கும் ரஜினி அவர்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ரஜினி ரசிகர் யாரோ ஒருத்தர் போட்டதை நீங்கள் ரெண்டு ரசிகர்களும் சண்டை போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டார் இல்லையா? இந்த சிச்சுவேஷன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா, நடிகர்களுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க பல நேரங்களில் அல்லது பல பேர் முட்டாள்களாக தான் இருக்காங்க. அவங்க ஒரு மூளை மழுங்கடிக்கப்பட்ட அந்த மனநிலையில் தான் பல ரசிகர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரசிகர்கள் அந்த ரசிப்பதோடு நிறுத்தி கொள்றதில்லை. தன்னுடைய அபிமான நடிகனை அவங்க ரசிக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த போட்டி நடிகனை இவங்க எப்போ எதிரியாக பார்க்குறாங்களோ அப்போயே இவங்களுடைய மனநிலையில் ஒரு கோளாறு ஏற்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டதாக தான் நம்ம அர்த்தப்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் குறிப்பிடுகிற அந்த ரசிகர் நிச்சயமாக ரஜினி ரசிகராகத்தான் இருப்பார், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா ரஜினி மீதான அந்த அதீத பிரியம் தான் விஜய் மீது வன்மமாக அவருக்கு திரும்பி இருக்கு. இத்தனை நடிகர்களை விட்டுட்டு ஏன் விஜய் மீது இவருக்கு வன்மம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக ரஜினிக்கே விஜய் தான் போட்டியாளராக இருக்கார், அல்லது விஜய்க்கு ரஜினி போட்டியாளராக இருக்கார். இதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அதனால தான் இவருடைய கோபமும் வன்மமும் விஜய் மேலே திரும்பி இருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஒரு ரசிகன், ஒரு முட்டாள் ரசிகன் விஜய் குறித்து இப்படி பேசியிருக்கான் அப்படின்னா உண்மையில் என்ன பண்ணணும் ரஜினிகாந்த் அப்படின்னா, அந்த ரசிகனை அவர் கண்டிக்கணும், அவரே கண்டிக்கணும். அப்போ தான் அவனே திருந்துவான். நம்ம யாருக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொன்னோமோ அவருக்கே நம்மளுடைய செயல் பிடிக்கலை அப்படிங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணுவான். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ரஜினிகாந்த் அது குறித்து வாயே திறக்கலை. அதுக்கப்புறம் ரஜினியுடைய பிஆர்ஓ ரியாஸ் அறிக்கை விடுறார். அப்படிங்கும்போது அவரும் கூட பார்த்தீங்கன்னா இவன் ரஜினி ரசிகங்கிறத அட்மிட் பண்ணாமல் யாரோ ரசிகர் பேரில் பண்ணிட்டாங்க அப்படின்னு முட்டு கொடுக்கறது இருக்குல்ல, அது சரியான விஷயம் இல்லை. செஞ்சவன் இவன் தான், இவன் பண்ணது தப்பு, அவனுடைய செயலை நம்ம கண்டிக்கிறோம். அப்படித்தான் உங்களுடைய அறிக்கையும் உங்களுடைய சொற்களும் இருக்கணும். அதை விட்டுட்டு இவருக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு, யார் அவர் அஜித் ரசிகரா, ரஜினிகாந்த் ரசிகர் பேரில் அவர் அப்படி அவதூற பேசிட்டாரா? இல்லை இல்லை, அப்படி நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸு ரஜினிகாந்த் பேரை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காரு, அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதை செய்ததே ரஜினி ரசிகர் அப்படின்னு தான். என்னென்னா இந்த நடிகர்கள் இந்த மாதிரியான வெறிபிடித்த கூட்டத்தை ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லது அவர்களுடைய சுயநலம் காரணமாக இவங்களெல்லாம் அப்படி வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அது ரொம்ப முத்தி போயிடுச்சு. அதுதான் யதார்த்தம். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தை கடந்து கூட போயிருக்கலாம். ஆனால் ரியாஸ் அவர்கள் மூலமாக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா? ஸோ அட்ரஸ் பண்ணுறாரு இல்லையா? இல்லை இல்லை, அதுதான் தப்புன்ற. ஏன் ரஜினிகாந்த் அறிக்கை விடுறதுல என்ன பிரச்சனை? உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி தானே உங்களுடைய ரசிகன் நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. குறைந்தபட்சமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவன் யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அவனை வர வச்சு அவனை வார்ன் பண்ணி அவனை மன்னிப்பு கேட்க வச்சுருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் ஸ்ருதிஹாசன் குறித்து ஒரு லூஸ் டாக் விடுறாரு. சிவகார்த்திகேயன் பயங்கர லூஸ் டாக் பேர் வழிங்கிறது அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு தெரியும். எல்லாரும் குறித்தும் சகட்டு மேனிக்கு கமெண்ட் அடிப்பார். அந்த மாதிரி ஸ்ருதி குறித்து அவர் ஒரு மோசமாக ஒரு கமெண்ட் அடிக்க, அந்த கமெண்ட்டு
அப்படி மெல்ல வெளியாகி ஒரு கட்டத்தில் கமல் ரசிகர்கள்கிட்டயே அந்த செய்தி போயிடுச்சு. அதுலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிவகார்த்திகேயன் மேலே பயங்கர காண்டாயிட்டாங்க. இப்போ ஒரு முறை சிவகார்த்திகேயன் இங்கிருந்து மதுரைக்கு போகிறாரு. இவர் போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ கமலுடைய சர்க்கிளில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய ப்ரோக்ராம் தெரிஞ்சு, ஆனால் இவருக்கு ஆல்ரெடி வந்து சிவகார்த்திகேயனை பிடிக்காது. இவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக மதுரையில் இருக்கிற அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தகவலை சொல்லி, இந்த ஃப்ளைட்டில் சிவகார்த்திகேயன் வராரு, அவரை கொஞ்சம் கவனிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, சிவகார்த்திகேயன் போய் இறங்குறாரு. அவரை வந்து கமல் ரசிகர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த விஷயம் கமலுக்கு தெரிஞ்சோன்னா கமல்ஹாசன் துடிச்சு போயிட்டார். உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, சிவகார்த்திகேயனுக்கு அவர் ஃபோன் போட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சார். இதைத்தான் ரஜினி பண்ணியிருக்கணும். ஏன்னா விஜய் மேலே உங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை. விஜய் வந்து நீங்கள் ஒரு தம்பி மாதிரி நினைப்பது உண்மையாக இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி தான் டீல் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இவர் இங்கே ரசிகரே கிடையாது, யாரோ ஒருத்தர் இந்த பேரில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அது சரியான வழிமுறை இல்லை. ஆனால் ரஜினி ரசிகர்கள் விஜயை வந்து இன்னும் எதிரியாக தான் பார்க்குறாங்களா? நிச்சயமாக, அதில் என்ன சந்தேகம்? அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், ரஜினி தான் நம்பர் 1, மற்றவங்க எல்லாமே ரஜினியுடைய காலடியில் கிடக்கிற நடிகர்கள். இந்த மனநிலையில் தான் ரஜினி ரசிகர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யதார்த்தம்ங்கிறது அது கிடையாது. ரஜினியை விஜய் வந்து என்றைக்கும் முந்து விட்டாருங்கிறது தான் யதார்த்தம். இன்றைக்கி ரஜினி படத்தின் வசூலை விட, ரஜினி படத்தின் வியாபாரத்தை விட, ரஜினி வாங்குகிற சம்பளத்தை விட எல்லாமே வந்து விஜய் தான் அதிகம். விஜயுடைய வியாபாரம் தான் அதிகம், விஜயினுடைய வசூல் தான் அதிகம், விஜய் வாங்குகிற சம்பளம் தான் அதிகம். இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையை வந்து இவங்களால் ஒத்துக்க முடியல. இந்த உண்மையை பார்த்திங்கன்னா அப்படி நிராகரிக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு நிராகரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய உள் மனசுக்கு என்ன தெரியுதுன்னா, அடடா நம்ம தலைவரையே இவன் மிஞ்சிட்டானா அப்படின்னு விஜய் மீது இவங்களுக்கு ஒரு இனம் புரியாத வெறுப்பும் கடுப்பும் இருக்குது. அதனால விஜயை வந்து இவங்க ஒரு எதிரி மாதிரியே பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அது தேர்தலில் எதிரொலிக்குமா? விஜய்க்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இப்போ இவர்கள் விஜயை எதிரியாக நினைக்கும் போது கண்டிப்பாக இவர்கள் விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டார்கள். இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதனால் விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரஜினி ரசிகர்கள்ங்கிறவங்க வந்து ஒரு ஃபியூ பீப்புள் தான், மைனாரிட்டி தான். இவர்கள் வாக்களித்து ஒருவர் ஜெயிக்கவும் முடியாது, இவர்கள் வாக்களிக்காமல் ஒருவர் தோற்கவும் முடியாது. என்ன காரணம்? சொல்ற மாதிரி மைனாரிட்டியா இருந்தா கூட வந்து அவங்களால ஜெயிக்க வைக்க முடியாது, ஆனா சொற்ப ஓட்டுகளால தோக்கடிக்க முடியும். இல்ல, நிச்சயமாக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ரஜினி எவ்வளியோ அதே வழிதான் ரஜினி ரசிகர்கள். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ரஜினிகாந்த் வந்து என்ன மனநிலையில் இருப்பார், இன்னொன்று ரஜினிகாந்துடைய கருத்தியல் என்ன ரஜினி வந்து எந்த கட்சிக்கு வாக்களிப்பாருங்கிறது அவளுடைய ரசிகர்களுக்கு தெரியும். நம்ம உடச்சி பேசணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் ஒரு இந்துத்துவா ஆதரவாளர், அவர் பாஜகவுக்கும் பாஜக அணிக்குத்தான் வாக்களிப்பார். கரெக்டா? அப்போ அவரை பார்த்து அவருடைய ரசிகர்களும் அதே அணிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? பாஜகவுடைய நிலைமை என்ன? ரஜினி ரசிகர்கள் வாக்களிக்காத திமுக கூட்டணியுடைய நிலைமை என்ன? அதிமுக கூட்டணி எந்த இடத்துல இருக்காங்க? அதனால் இவர்களால் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்க, இவர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தோற்கடிக்க முடியாது. அதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.